அவங்களுக்கு இந்த சாபம்லாம் வரணுமோ வராதோ வேணாம் ஆண்டவரே, அவங்களுக்காக நான் ஜெபிக்க நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன்னு நாம் சொல்ல அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற சங்கீதம் 109வது சங்கீதம். இந்த சங்கீதத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? உங்களுக்கு யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்களா? அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கா? அதுக்கப்புறமா அவங்க உங்களை விட்டு விலகி போய் நீங்கள் அவங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சுருப்பீங்க, அவங்களுக்காக பணம் செலவு செஞ்சுருப்பீங்க, அவங்களுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்துருப்பீங்க, அவங்கள உங்களுடைய உடன் பிறந்த சகோதரரை போல யோசித்திருப்பீங்க, சகோதரியை போல யோசித்திருப்பீங்க, உங்களுக்கு கிடைச்சதில் எல்லாவற்றிலும் பங்கு கொடுத்துருப்பீங்க. அவங்களுக்காக நீங்கள் எல்லாம் செய்த பிறகும் அவங்க தலையை துலுக்கிட்டு நம்ம சபிச்சுட்டு நாம் கீழே இறங்கின போது அவங்க நம்ம விட்டு விலகி போனால் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மூலமாக அவங்க உட்கார்ந்து பேசாமல் இப்படி என்னை பொருட்படுத்தாமல் என்னை தூக்கி விசிறி அடிச்சுட்டு போயிட்டாங்களே, இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நீங்கள் காட்டி கொடுத்தவர்களை போல நீங்கள் துக்கத்தோடு இருப்பீங்கன்னா, உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, இந்த சங்கீதத்தை எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? யூதாஸ் காரியோத்தோட சங்கீதத்தும் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்காரியட் சாம் என்று சொல்லப்படக்கூடிய சங்கீதம் இது. யூதாஸை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு சங்கீதமாக கருதப்படுகின்றது. அப்போது இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த நிலைமை தானே. பாருங்க, 4வது வசனத்திலே, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்றேன். ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் இப்படி போய் ஜெபிக்கும் பொழுது தானே மொத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய் நண்பனே என்று கேட்கின்றார். அப்போ கூட பாருங்க, இயேசு கிறிஸ்து நண்பனே என்று சொல்லி கொடுக்கின்றார். இந்த 6வது வசனத்திலிருந்து இந்த சங்கீதத்தின் 20வது வசனம் வரை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், வேதத்திலே வரக்கூடிய சாபங்களிலே கொடூரமான சாபங்கள் 6லிருந்து 20 வசனங்கள் இந்த 109வது சங்கீதத்தில் படித்து பார்க்க முடியும். யாரெல்லாம் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் இப்படி தான் சாபத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதற்காக தாவீது ஜெபிக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இல்லைல்ல, நாம் புதிய ஏற்பாட்டின் கிருபையின் காலத்திலிருந்து வந்திருக்கோம். ஆகவே அவங்களுக்கு இந்த சாபம்லாம் வரணுமோ வராதோ வேணாம் ஆண்டவரே, அவங்களுக்காக நான் ஜெபிக்க நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன்னு நாம் சொல்ல அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் தாவீது தனக்காக எப்படி ஜெபிக்கிறார்ன்றதை மாத்திரம் நம்ம பார்ப்போம். இந்த சங்கீதத்தில் 109வது சங்கீதம் 25லிருந்து பார்க்கும்போது, நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். நான் சொன்னேன் பாருங்க, அவங்க தலையை அப்படி துலுக்கி உதட்ட பிதுக்கிட்டு போனாங்க அப்படின்னு வேதத்தில் எங்கே பார்க்குறோன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது இப்படி தான் பண்ணாங்க. இயேசுவே இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி தலையை துலுக்கிட்டு உதட்ட பிதுக்கிட்டு போனாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு கூட பார்த்து அப்படி தான் தலையை துலுக்கிட்டு போகலாம். அடுத்த வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும், எனக்கு ஹெல்ப் பண்ணும், உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். 27, இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக. உமது அடியேனோ மகிழ கடவன். 29, என் விரோதிகள் லச்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையை போல தரித்து கொள்ள கடவர்கள். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவர்களினின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பாரசத்தில் நிற்பார். ஆண்டவர் நமக்காக நம்முடைய வலது பாரசத்திலே, நம்முடைய ரைட் சைடில் நிற்பார். துரோகம் பண்ணிட்டு போனவங்கெல்லாம் பார்ப்பாங்க, அவங்க வெட்கப்பட்டு போகட்டும். நீங்கள் கர்த்தருடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறபடினாலே
ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள். இந்த ஒரு சத்தியத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் சிநேகித்தவர்கள் இன்றைக்கு எங்கள் சிநேகத்தை மறந்து எங்களுக்கு எதிராக புறப்பட்டு பேசலாம், அவதூறு செய்யலாம், மறந்து போகலாம், தூஷிக்கலாம். ஆனால் கர்த்தாவே, அவர்களை மன்னியும். அவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நீர் எங்கள் பக்கத்திலே ஆண்டவரே வலது பாரசத்திலே நின்று வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தாவே ரட்சிப்பையும் மகிழ்ச்சியும் களிக்கூறுதலையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.